ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 3 பகுதி 12. நல்லொழுக்கம். சகர மன்னனே, தேவதைகள், பசுக்கள், பிராமணர், குரு ஆகியோரை பூசித்தல் வேண்டும். எப்பொழுதும் சுத்தமான ஆடைகளை அணிதல் வேண்டும். பிறரின் பொருட்களை அபகரியாமலும் பொய் பேசாமலும் வாழ வேண்டும். பிறரின் குற்றங்களை எடுத்துச் சொல்லக்கூடாது. பிறர் மனைவியை நினைக்கவும் கூடாது. கலங்கிய ஆற்றில் நீராடக்கூடாது. தீயவர்கள் பதித்தன், பைத்தியம் பிடித்தவன், பலருடன் பகை கொண்டவன், தீமை செய்பவன், விபச்சாரியுடன் சேர்ப்பவன், அற்பன், பொய்யன், வஞ்சன் இத்தகையவருடன் நட்பு கொள்ளக்கூடாது. இவர்களுடன் வழிப்பயணம் செய்தலாகாது. வெள்ளத்திற்கு எதிராக நீந்தக்கூடாது. கொட்டாவி, பெருமூச்சு விடுதல் கூடாது. இரைச்சலோடு சிரிக்கக்கூடாது. நகங்களைக் கடித்தல், மீசையை. 89 ஸ்ரீ விஷ்ணு புராணம் கே.வி. குணசேகரம். முறுக்கல், உதட்டைக் கடித்தல், அசுத்தம், பிரகாசமான வெளிச்சம் ஆகியவற்றை பார்க்கக்கூடாது. நிர்வாணமாக இருக்கும் பெண்களையும் உதய அஸ்தமன காலச்சூரியனையும் பார்க்கலாகாது. சவத்தைக் கண்டு பரிகசிக்கக்கூடாது. தேவர்கள், பிராமணர்கள், சோதிகள் இவற்றின் நிழல்களைக் கடக்கலாகாது. தனித்துக் காட்டுக்குச் செல்வது, பாழடைந்த வீட்டில் தங்குவது கூடாது. பயிர், எலும்பு, முள், அசுத்தம், பலியிட்ட சாம்பல் முதலியவற்றை வீட்டு விலகிச் செல்லல் வேண்டும். அதிகம் விழித்திருத்தல், அளவுக்கதிகமாக நித்திரை கொள்ளல், நிர்வாணமாக இருந்து குளித்தல், தூங்குதல், தேவபூசை செய்தல், ஆசமனம் செய்தல் கூடாது. குளித்தவுடன் துணியால் துடைத்தல் வேண்டும். நீரைக் காயவிடனாகாது. பிறர் மீது தண்ணீர் படும்படி மயிரை உதரக்கூடாது. ஆலயம், நார்ச்சந்தி, மங்களமானவற்றையும் பூசிக்கத்தக்கவர்களையும் வலம் சுற்றிப் போக வேண்டும். நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க வெளியே செல்லும்போது பெரியோரை வணங்கிவிட்டுச் செல்லல் வேண்டும். எப்போதும் சான்றோரின் அருகிலிருந்து அவர்களின் அருள் வார்த்தைகளைக் கேட்க வேண்டும். பெரியோரையும் தேவதைகளையும் ரிஷிகளையும் பீதர்களையும் அதிதிகளையும் பெற்றோரையும் விதிப்படி பூசிப்பவன் உத்தமமான உலகங்களை அடைவான். கூடாது. அகாலம், இடிமுழக்கம் ஏற்படும்போது, அமாவாசை தினம், ஆசூச்சம் உள்ளபோது, கிரகண காலம் முதலியவற்றில் வேதபாராயணம் செய்யக்கூடாது. கோபங்கொள்ளாது. கோபங்கொண்டோரைச் சாந்தப்படுத்தி எல்லோருக்கும் உதவிகள் செய்து சாதுவாக வாழ்பவன் நிச்சயமாகச் சொர்க்கத்தை அடைவான். பிறருக்கு நம்மீது அன்பு உண்டாக காரணமான உண்மையே பேசுதல் வேண்டும். சத்தியத்தை பிடிக்காதவர்களாயின் மௌனமாக இருத்தல் வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் எது பிராணிகளுக்கு நலனைக் கொடுக்க வல்லதோ அத்தகைய காரியத்தை மனம், வாக்கு, காயம் என்ற மூன்றாலும் செய்துவரல் வேண்டும் என்றார் அவர்வ முனிவர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.